ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 22வது வாரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு செயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்திலே அந்த தெசலோனிக்க வார்டு இறைமக்களை பார்த்து சொல்லுகிறார். கர்ப்பமாய் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு பேறுகால வேதனை வருவது போல, திருடன் இரவிலே திருட வருவது போல எப்பொழுது இவையெல்லாம் நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மை எதிர்கொள்ள கடவுள் எப்பொழுது வேண்டுமானால் வருவார். ஆனால் கடவுள் நம்மை அழிவுறுவதற்காக படைக்கவில்லை. ஏனென்றால் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னையே இழந்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆகையால் நாம் இருளை சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியை சார்ந்தவர்கள். அதனால் ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டுவோம், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடை செய்வோம். ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம் என்கின்ற அழைப்பை கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தொழுகை கூடத்திலே இயேசு அவருடைய போதனையை பார்த்து பேய்கள் எல்லாம் மலர்கின்றன. ஐயோ, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று கேட்ட பொழுது அவற்றை பேச விடாமல் அதட்டி வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போய் என்று இயேசு அதிகாரத்தோடு போதனை செய்கிறார். இவை சொல்லுகின்ற பாடம் நமக்கு என்னவென்றால், கடவுளுடைய சார்பில், கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது எந்த விதமான தீய நாட்டங்களும் நம்மை அணுகாது. ஏனென்றால் இயேசுவை அதிசயம் செய்கின்றவர்களாக, அற்புதம் செய்கின்றவராக பார்த்த அந்த மக்கள் அந்த பேய்களிடம் அதிகாரத்தோடு பேசியதை பார்த்து மலைத்து போகிறார்கள். நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை மற்றவர்கள் காணுகின்ற வரைதான் நம்மை ஒரு இடத்தில் வைத்திருப்பார்கள். அவற்றை பார்த்து விட்டார்கள் என்றால் அதற்குரிய மரியாதை நமக்கு கிடைக்கும். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய நடத்தையால் நாம் பதில் சொல்ல வேண்டும், நம்முடைய வாழ்வால் நாம் பதில் சொல்ல வேண்டும், நம்முடைய வார்த்தையால் பதில் சொல்ல வேண்டும். ஆகையால் நான் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுள் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்வும் அதற்கு பாடமாக அமைய வேண்டும். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.